நேரத்தை பணமாக மாற்றலாம். அதை பற்றின தகவல்கள் தான் இங்கே கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவில். நேரம் எப்போ பணமாக மாறுதுன்னா, நம்ம அதை கரெக்டாக பயன்படுத்தும் போது மட்டும்தான் அது பணமாக மாறும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் அது நமக்கு சும்மா தான் போகும். எப்படி பணமாக மாற்றணும், எப்படி நேரத்தை பயன்படுத்தணும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு அவரும், ஒவ்வொரு நாளும் எல்லா மனிதனுக்கும் பொதுவானதே. சரிங்களா? அந்த பொதுவான விஷயங்களை பொதுவான இருக்கிற விஷயங்களில் நம்ம நேரத்தை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். மற்ற எல்லாமே இயற்கையில் எல்லாமே பொதுவானது தான். ஆனால் பிடிச்சி வைக்க முடியும், பிடிச்சு வச்சுக்க முடியும். பிடிச்சு அதை காசு பணமாக இருந்தால் பிடிச்சி வைக்க முடியும். ஒரு இடம்னா அதை என் பேருக்குன்னு மாற்றிடுவீங்க. பட் நேரத்தை உங்கள் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது தனியாக. இதில் நேரத்தை உங்களுக்குன்னு தனியாக எடுத்துக்கவே முடியாது. ஏன் எடுத்துக்க முடியாதுன்னா, அது எப்படி சொல்கிறது, இப்போ உங்களுக்கான நேரம் அப்படின்னு நீங்கள் போய் இருக்கிற நேரத்தில், அதே நேரத்தில் இன்னொருத்தருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். அந்த இன்னொருத்தரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் போய் முன்னாடி நிற்கும்போது உங்களுக்கான நேரம், உங்களுக்கு அடுத்தது வர்றது அவருக்கான நேரம் அப்படின்னு வேணால் பிரித்து எடுத்துக்கலாமா தவிர, நீங்கள் போகிற நேரத்துலையே நீங்கள் செய்கிற வேலையே இன்னொருத்தர் இன்னொரு இடத்துல செய்ய முடியுமா தவிர, மற்றபடி நேரத்தை பிடிச்சி வைக்க முடியாது. சரிங்களா? இது இருக்கிறதுலையே நேரம் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட். டைம் இஸ் மணி. எப்படி மாற்றணுன்றத நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு விஷயந்தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டைமும் செய்கிறது. ஏற்கனவே அந்த மணி மேனேஜ்மெண்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். நம்ம எப்பெல்லாம் டைமை வேஸ்ட் பண்ணுறோமோ அப்போல்லாம் நம்ம நம்மளோட இதுவே நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் அர்த்தம். நம்ம க்ரோ ஆகிறோன்னா அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினோம்னா க்ரோ ஆகும். சரிங்களா? நம்ம எல்லாத்துக்கும் நல்ல நேரம், அப்புறமா எல்லா விஷயத்தையும் பார்ப்போம், எல்லா விஷயத்துக்கும் செய்வோம், எல்லாத்தையும் பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணுவோம். ஆனால் நேரத்தை மட்டும் பிடிச்சி வைக்க முடியாது. ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, நீங்கள் நினச்ச நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. நீங்கள் நினைக்கிற நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே நடக்காது. அது நடக்கும்போது தான் நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணலாம், அது ஃபெயிலியர் ஆகலாம், திரும்பவும் அது இன்னொரு டைமில் பெருசாக நடக்கலாம், அதெல்லாம் உண்டு. இல்லை முன்னாடியே நடந்திருக்கலாம், அது தெரியாமல் நீங்கள் நடக்கலைன்னு நினச்சிக்கிட்டு போகலாம். ஸோ இதுதான் நேரத்தோட இது. டைமை யாராலையுமே பிடிச்சி வைக்க முடியாது. இதுக்கு சாதி, மதம், மொழி, உணர்வு, இனம், பொருள் எதுவுமே கிடையாது. அது எங்கே வேணால், யார் வேணால், எப்போ வேணால் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இதுதான் உண்மை. நம்ம செய்கிற ஒவ்வொரு நல்லது கெட்டதுலேயும் நேரன்றது இருக்குது. சரிங்களா? நல்லதுலேயும் இருக்குது, கெட்டதுலேயும் இருக்குது. நேரம் இருக்குது. நல்ல நேரம் கெட்ட நேரம் என்றது எதுவுமே நம்மளாம் யோசித்து வச்சுக்கு தான் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். எப்படி நம்ம ஒரு கடவுளை புகைப்படமாகவும் மனசுலையும் நம்ம உயிரையும் நம்ம இயற்கையும் பதிக்கிறோமோ, எப்படி சிலையாகவும் ஒவ்வொருத்தர் ஒளியாகவும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி யோசிக்கிறாங்களோ, மதத்துக்கு மதம் வேறுபடுத்தோ, அந்த மாதிரிலாம் நேரத்தை வேறுபடுத்தவோ பிரிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது. எல்லாமே டைமில் தான் ரன் ஆகும், டைமுக்கு தான் நடக்கும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக அதை பயன்படுத்திக்கணுமா அப்படின்றது தான் முக்கியமானது. ஸோ டைமை மேனேஜ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப்பில் நம்ம நல்லா க்ரோத் ஆகலாம். சண்டை, பிரச்சனைகள், அப்புறமா நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறது, முயற்சி பண்ணுறது, அதான் நல்லது கெட்டது ரெண்டுமே. குட் ஹேபிட்ஸ், பேட் ஹேபிட்ஸ், எல்லா விஷயம், நல்ல பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள், வீண் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் உங்களுக்கு விரயமாகுதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்கள் எதையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல, பணத்துக்கு சொன்ன அதே கான்செப்ட் தான். பட் இதை பிடிச்சி வைக்க முடியாது. நீங்கள் ஒரு டைமுக்கு போகிறீங்க, ஒரு விஷயத்த செய்கிறீங்க, அது அங்கே மிஸ் ஆகுதுன்னா அடுத்தது எதனா ட்ரை பண்ண